19 பேர் உயிரிழக்க காரணம் இவர்கள்தான். டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்கும் இளைஞர்கள் குறித்த காட்சி. அந்த மது போதையில் வாகனம் ஓட்டியதே இந்த கோர உயிரிழப்பு, உயிர் சேதத்திற்கு காரணம் என வெளியாகி இருக்கும் அதிர்ச்சி ரிப்போர்ட். அதிகாலையில என்ன நடந்துச்சு? ఫస్ట్ ఇద్దరు టూ వీలర్స్ లో వెళ్ళారు కదా, వాళ్ళు ఫస్ట్ స్లైడ్ అయ్యి రోడ్లో పడడము, ఆ తర్వాత బస్సు వచ్చి రోడ్ మీద ఉన్న టూ వీలర్ని హిట్ చేసుకుంటూ అక్కడ అగ్ని ప్రమాదం జరిగినట్టు. ఆ తర్వాత బస్ హిట్ కొట్టిన తర్వాత 120 to 150 మీటర్స్ మళ్ళీ లాగింది టూ వీలర్ని. అంటే స్టక్ అయిపోయిన తర్వాత బస్తో పాటు అంటే ద బస్ కేమ్ టు ఫాల్ట్. அந்த விபத்தை ஏற்படுத்திய இளைஞர் பேரு சிவசங்கர். அவர் கூட இருக்கிற இளைஞர் பெயர் சுவாமியா. இருவரும் அங்கு உள்ள பகுதியில டாஸ்மாக் கடைக்கு போய் மதுபானம் வாங்குறத சிசிடிவி கேமரா காட்சிய காவல்துறையினர் வாங்கி ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கிருந்து புறப்பட்ட இளைஞர்கள் விபத்து நடந்த பகுதிக்கு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் சரியாக அதிகாலை 2:24 மணிக்கு வந்து 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு அங்கிருந்து அவர்கள் புறப்படும் போதே எப்படி வாகனத்தை ஓட்டுறாங்க பாத்தீங்களா? கிட்டத்தட்ட அவங்க விழும் நிலைக்கு வந்து தடுமாறிதான் அந்த வாகனத்தை இயக்கி சென்றிருக்கிறாங்க. தாறுமாறா அந்த இளைஞர் பெட்ரோல் பங்கில் இருந்து கையாலேயே அந்த பைக்கை திருப்பிக்கிட்டு அதிவேகமா போறத அந்த காட்சி உறுதிப்படுத்துது. இப்படியே சென்றவங்க அந்த நெடுஞ்சாலையில சுவாமியை இறக்கி விடுவதற்காக அவரது கிராமத்தை நோக்கி அந்த நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கும் போதே சென்டர் மீடியன்ல இடித்து அந்த வாகனத்தோட 2 இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டு விழுந்திருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சுவாமிக்கும் தெரியலையா. அவரு ஆப்போசிட் ரோடு பகுதியில தூக்கி வீசப்பட்டு கிடந்ததாகவும் சற்று நேரம் கழித்து அவர் எழுந்து வந்து பார்த்த போது தூக்கி எறியப்பட்டு படுகாயமடைந்த நிலையில சம்பவ இடத்திலேயே சிவசங்கர் இறந்து கிடந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். சுவாமியை அழைத்து சென்று காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தான் இந்த தகவல் எல்லாமே கிடைச்சதா பதிவு வெளியாகி இருக்கு. முக்கியமா இந்த விபத்துக்கு காரணம் அவங்க ஓட்டி சென்ற பல்சர் பைக்கு நெடுஞ்சாலையிலேயே கிடந்து இருக்குது. இருட்டான நேரத்துல சாலையில திடீர்னு பைக் ஒன்று கிடக்கிறத வாகனங்களால பார்க்க முடியாத நிலையில சில வாகனங்கள் அந்த பைக்கை தட்டி விட்டுட்டு சென்று இருக்கிறாங்க. சில வாகனங்கள் அந்த பைக்கு மேல இடித்தும் இடிக்காமலையும் போயிட்டு இருக்கும் போது அந்த வழியாக வேகமாக வந்த இந்த ஆம்னி பேருந்து அந்த பைக் மீது இடிக்க தரவென அந்த தார் சாலையில் இழுத்து செல்லும் போது தீ பிடித்து கோரமாக விபத்து ஏற்பட்டு 19 பேர் பலியான நிகழ்வு குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமா இந்த கோர விபத்துக்கு காரணமான அந்த இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என கோரிக்கைகள் எழுந்த நிலையில வண்டியை ஓட்டி சென்ற சிவசங்கர் இறந்துட்டாரு. இந்த இளைஞர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.